வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போஸ்ட் ஆஃபிஸ் வேலை இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தோன்னா எப்படி தேர்வு நடக்கும்? எப்படி கட் ஆஃப் மார்க் எடுத்துப்பாங்க? நாம எதுல வந்து அப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும்? அத பத்தி பேச போலாம். நம்ம இ-சேவை சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜிடிஎஸ பொறுத்தவரைக்கும் 21,413 பேர் வாண்டட் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் வந்து 3/3/2025 வந்து லாஸ்ட் டேட்டு. இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் பேஸிக்கா தான் நடைபெறும். இது வந்து பார்த்தீங்கன்னா, லீகலா பண்ணிடலாம், இல்லீகலா பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. இது முழுக்க முழுக்க சிஸ்டத்தில நடக்கிற விஷயம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷனு அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டுருக்கோம். வேணுனா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுக்குறேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து செலக்ஷன் ஆகுறது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்றேன்னா, நம்மளோட தமிழ்நாட்டுல எடுத்துட்டு வேலூரு, சரி தர்மபுரியே எடுத்து வச்சுக்கிறேன். இங்க தர்மபுரியே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வியூ போஸ்ட் குடுத்தீங்கன்னா, தர்மபுரில இருக்கிற வாண்டட் லிஸ்ட் எல்லாமே வந்துரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணும்போது, நம்ம வந்து சில விஷயங்கள வந்து நம்ம பேசணும். என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கேட்டகரி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தர்மபுரி ஹெச்ஓல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃபீஸ்ல வந்து இ இடபிள்யூஎஸ் இதுக்கு வந்து வாண்டட் குடுத்துருக்காங்க. நான் வந்து ஓபிசில இருக்கிறேன், எஸ்சில இருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து நீங்க அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு தனி அ டிப் அ கேட்டகரி, இதுக்கு தனி ஒரு கேட்டகரி. இது வந்து பார்த்தீங்கன்னா, யூஆர்ன்றது வந்து ஜெனரல் கேட்டகரி. இப்போ வந்து நீங்க இதுல வந்து எல்லா வேணும்னா போட்டி போடலாம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, யூஆர், எஸ்சி, எஸ்டி இங்க இருக்கு பாருங்களேன். நான் உங்களுக்கு வந்து ஒரு கிராஃப் போட்டு வச்சுக்கிறேன். அ எப்படின்னா, அ யூஆர்ன்றது வந்து இத்தன அனைத்தும் இப்போ வந்து யூஆர்ன்றது ஓபிசி வரும், எஸ்சி, எஸ்டி வரும், இடபிள்யூஎஸ் வரும், பிடபிள்யூடி வரும். இப்போ வந்து ஜெனரல் கேட்டகரில வந்து எல்லாருமே வருவாங்க. அப்ப வந்து நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஜெனரல் கேட்டகரி வந்து சூஸ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு 499 மார்க் எடுத்திருக்கிறேன், இல்ல 488 மார்க் எடுத்திருக்கிறேன், இல்ல 450 90க்கு மேல எடுத்திருக்கிறேன் அப்டின்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஜெனரல் கேட்டகரில வந்து செலக்ஷன் பண்ணலாம். அப்டி இல்ல, நான் வந்து ஒரு கம்மியா எடுத்திருக்கிறேன். இப்போ ஒரு 460, 480, 490 எடுத்திருக்கிறோம் அப்டின்னா, நீங்க வந்து எப்டி போகணும்னா, கட் ஆஃப் வைஸ்ல போகணும். அப்ப எப்படி கட் ஆஃப் வைஸ்ல போகணும் அப்படின்னா, உங்களோட கம்யூனிட்டி இப்போ வந்து ஓபிசில வரீங்களா? எஸ்சி, எஸ்டில வரீங்களா? இல்ல பிடபிள்யூ ஏதாவது இருக்குதா? இல்லன்னா இடபிள்யூஎஸ்ல வரீங்களா? அப்படின்றத வந்து நீங்க வந்து செக் பண்ணணும். இடபிள்யூ சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்குறதுன்னு நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இன்னைக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, ஜெனரல் கேட்டகரில வந்து 85% இப்போ 100 பேர் வந்து அப்ளை பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே 84 கீழ தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து 85ல ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா, ஜெனரல் கேட்டகரில நீங்க யார் வந்தாலும் இத வந்து செலக்ஷன் பண்ணிருவாங்க. அப்போ வந்து நீங்க வந்து அந்த இடத்துல அப்போ வந்து ஜெனரல் கேட்டகரில வந்து ஒரு ஏரியாக்கு இப்ப என்ன சொல்ல வரேன்னா, தர்மபுரி ஹெச்ஓல இப்போ வந்து யூஆர்‌க்கு ஜெனரல் கேட்டகரி இருக்குல்ல, தர்மபுரி ஹெச்ஓல வந்து டாப் இப்போ வந்து 100 பேர் அந்த இடத்துல போட்டி போடுறீங்க அப்படின்னா, அதுல நீங்க வந்து டாப்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செலக்ஷன் ஆகறதுக்குனா வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து நான் வந்து கம்மியா இருக்கிறேன் ப்ரோ. அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இப்ப வந்து யூஆர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப பின்தங்கிய இடம். இப்ப வந்து ஒரு 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 பஞ்சாயத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பஞ்சாயத்துக்கு வந்து நெறைய அறிமுகமே இருக்காது. ரொம்ப பின்தங்கி பஞ்சாயத்துன்னா, அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, ஒரு 90% 92 450, 470, 480 இருக்கிறவங்க அதுல வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஜெனரல் கேட்டகரில குடுத்துருந்தாங்கன்னா. அப்படி இல்ல, நான் வந்து ஒரு எஸ்சி கேஸ்ட்ல இருக்கிறேன். அப்ப வந்து நான் எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட கம்யூனிட்டி வைஸ்ல சூஸ் பண்ணணும். கம்யூனிட்டில ஒரு 10 இதுல இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தர்மபுரியிலே வந்து எத்தன போட்டிருக்காங்க? 83 இடத்துல வந்து போட்டிருக்காங்க. ஒரு சில இடத்துல 2 வரலாம். அப்போ வந்து நீங்க வந்து 82 இடத்தையும் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பிரையாரிட்டி குடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. நீங்க வந்து ஆனா வந்து நீங்க என்னன்னா, நீங்க இருக்கிற ஏரியாவுக்கும், அதுக்கும் பக்கத்துல இருக்க நியரஸ்ட்ல என்ன இருக்கோ, அதுக்கு தான் வந்து நீங்க பிரையாரிட்டி குடுக்கணும். இப்போ வந்து என்ன நடக்கும்? எஸ் ஓ எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75% அப்போ வந்து 450 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, உங்க இதுல. இப்ப வந்து நீங்க வந்து ஜெனரல் கேட்டகரிலே வராது. இப்ப இங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க எஸ்சில என்ன இருக்கோ, அது மட்டும் தான் நீங்க வந்து சூஸ் பண்ண முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது, எஸ்சில என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, எஸ்சி, எஸ்டில அதுல வந்து இப்போ 450 மார்க் இருக்கு. அதுல வந்து நீங்க டாப் இருக்கீங்கன்னா, அதுல வந்து நீங்க வந்து செலக்ஷன் ஆவீங்க. இடபிள்யூஎஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த பிரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை கேட்பாங்கல்ல, இந்த எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவாங்க, அ ஒ முன்னுரிமை வந்து வாங்கியிருப்பாங்க. இப்போ சமீபத்தில கூட
எம்பிசிக்குலாம் வந்து பார்த்தோன்னா 10.5 விழுக்காடுல வாங்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து எஸ்சி/எஸ்டிக்கு வந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து வச்சிருக்காங்க இல்லையா? இந்த இதுல அந்த மாரி இடபிள்யூஎஸ்ன்றது ஒரு பெர்சன்டேஜ் 20%லேருந்து 10% வரைக்கும் உங்களுக்கு பிரியாரிட்டி குடுப்பாங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூன்றது வந்து பார்த்தோன்னா, ஊனமுற்றோர். இதுக்கான தகுதி சான்றிதழ் வச்சிருக்கணும். நீங்க வந்து அதுக்கு வந்து போட்டி போட்டீங்கன்னா, நெறைய பேர் வந்து போட்டி போட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா, சீக்கிரம் வெற்றி பெற்றாங்க. பிடபிள்யூன்றது வந்து பார்த்தோன்னா, அ இந்த டெஸ்க் சேவக் இதுல இருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பார்பட்டியில இருக்கு. இதுல வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 400 மார்க் இருந்தா கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்குதுன்னு தான் சொல்ல வரணும். அதனால நீங்க என்ன பண்ணணும், அப்ளை பண்ணும்போது உங்களோட கேட்டகரி ஃபர்ஸ்ட்டு நீங்க எவ்வளோ மார்க் எடுத்துக்கிறீங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க 2023 2024க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ பிடபிள்யூஎட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 68% தான் இருந்துச்சு கட் ஆஃப். கட் ஆஃப்ன்றது நான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல சொல்றேன். அப்ப வந்து அந்த ஜெனரேஷனே அந்த குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 68% எஸ்சி/எஸ்டிக்கு 72% ஓபிசிக்கு வந்து 78% ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து 83% இருக்குது. இப்போ வந்து இப்ப 2 கேட்டகரிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு 2024ல. 2024 வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே 2, 2% வந்து ஆவரேஜா வந்திருக்கு. எஸ்சி, எஸ்டிக்கு மட்டும் 3% இருக்கு. இதுக்கு மதியம் 2%. அப்ப என்னன்னு தெரியுது அப்படின்னா, வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட எஜுகேஷன் தகுந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அ காம்படிட்டர் நெறைய பேர் வந்து இதுல வந்து போட்டி போடுறாங்க அப்படின்றது தான் அர்த்தம். அதனால தயவு செஞ்சு நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. கரெக்ட்டா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம், "ப்ரோ எனக்கு வரல ப்ரோ. நான் என்ன பண்றது? யார்ட்ட பேசுறது? நல்லா ரெக்கமெண்டேஷன் போட்டா, பணம் கட்டட்டா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் இதுல. சரியான முறையில, சரியான இடத்துல வந்து சூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அந்த வாய்ப்பு கிடைக்கும். டாப்ல நீங்க வந்தீங்கன்னா, உங்க ஏரியால உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் அவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நெறைய பேர் அப்ளை பண்றதுக்கு வந்து உதவுங்க. போஸ்ட் ஆஃபீஸ் வேலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட வேலை. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த வந்து சொல்லி, அவங்களே வந்து அப்ளை பண்ண சொல்லி, வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கலாம். அதேமாரி ஆர்எம்எஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாரி இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் போட்டியே போட மாட்டாங்க. அப்ப வந்து இந்த மாரி இடத்துலலாம் நீங்க வந்து சூஸ் பண்ணி, கரெக்ட்டான கேட்டகரில வந்து உள்ள போனீங்கன்னா, கண்டிப்பா வந்து அ வேலை வாய்ப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.